இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் FM. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை. வனதேவதை நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம், சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம், குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம். இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா? காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க, நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம். ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம். ஆமாங்க, மலைகளோட முகட்லையும் காடுகளோட இருட்டிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம். இதெல்லாத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர், ஓலைச்சுவடிகளின் நேசகர், கல்வெட்டியல் ஆர்வலர், தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர், ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள். வாங்க நேயர்களே, மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இது வனதேவதை நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியில நாம எப்போதும் வாரந்தோறும் ஒரு மரம் பத்தியோ அல்லது பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் முறைகளை பத்தியோ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு வனத்துக்குள்ள நம்ம போய் பார்க்க போற ஒரு மரம் என்னன்னு பார்த்தோம்னா, முள்ளுக்குள்ளே முத்தெடுத்து முற்றத்தில் சிந்தும் சிவப்பு முத்துக்கள், ஏழைகளின் ஆப்பிள் என்று ஏங்கி நிற்கும் எளிய மரம். நேயர்களே, இன்றைக்கு நாம பார்க்க போற ஒரு மரம் கிராமத்து குழந்தை பருவத்தோடு கலந்த முள்ளும் சுவையும் நிறைந்த இனிய ஒரு பழம் கொண்ட ஒரு மரம். ஆமாம், இலந்தை மரம் தான். நாம எல்லாருக்கும் தெரியும், தெரு ஓரங்கள்ல, கிராமங்கள்ல, ஆற்று ஓரங்கள்ல, அனைத்து இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு மரம். இலந்த மரம் ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு வந்த மரம் இல்லைங்க. நம்ம மண்ணோட மண்ணா பல்லாயிரம் ஆண்டுகளாக பின்னி பிணைந்த ஒரு பழமையான மரம். ஆயுர்வேதத்திலையும் நம்முடைய சித்த மருத்துவத்திலையும் இதோட பயன்பாடை பாத்தீங்கன்னா பன்னெடுங்காலமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பல்வேறு விதமான பேர்கள் இருக்கு. கோழி, இரளி, ரத்த பழம், அது மாதிரி வடமொழியில பத்ரி அப்படிம்பாங்க. அது மாதிரி இலங்கையிலையும் இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா வறண்ட பகுதியில கூட இது தண்ணி அதிகமா தேவையில்லாம நல்ல தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு இயல்புடையது. யாரும் நடக்கூட வேண்டாம். எங்கெங்கெல்லாம் இதோடைய விதைகள் வீழ்கின்றனவோ அங்கெல்லாம் தன்னுடைய இனத்தை பெருக்கக்கூடிய, நமக்கு தொந்தரவு செய்யாத, ஆனால் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இந்த இலந்தை மரம். இந்த மரத்தோட அமைப்பை பார்த்தோம்னா அதுவே ஒரு வித்தியாசமா தாங்க இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப உயரமாவும் இருக்காது, ரொம்ப குட்டையாவும் இருக்காது. அதனால அது நடுத்தரமான முள் மரம். ஜிசிபஸ் மௌரிட்டியானா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகளை பாத்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் அந்த கிளை. அப்பேற்பட்ட அந்த கிளைகள்ல பாத்தீங்கன்னா முட்கள் நல்ல கூர்மையா இருக்கும். என்னை தொட்டுப்பார், ஆனா கவனமா தொடு அப்படின்னு எச்சரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கிளைகளும் மரங்களும். இந்த கிளைகள் அந்த இலை எப்படி தெரியுமா இருக்கும்? நல்ல சின்னதா உருண்டையா அப்படியே வழவழப்பா அந்த பச்சை நிற இலையோட இருக்கும். அது முனையில மட்டும் அப்படியே ரம்பம் போல கூர்ப்பு கூர்ப்பா இருக்கும், வரும்பு இருக்கும், வேப்பிலையில இருக்கிற மாதிரி. இதோட பழத்தை பார்த்தோம்னு சொன்னா பச்சை நிறத்துல அப்படியே காய் இருக்கும். அதோட செங்காய் பாத்தீங்கன்னா மஞ்சளும் அப்படியே பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும், சிவப்பா மாறும். அடுத்தது அப்படியே அடர் சிவப்பா மாறும், பழுப்பு கலர்ல மாறிடும். இந்த சங்க இலக்கியத்திலையும் இலந்தைக்கும் தொடர்பு இருக்குங்க நிறைய. நம்முடைய சங்க புலவர்கள் இயற்கைய ரசிச்சு எழுதினவங்க. இந்த சங்க இலக்கியங்கள்ல இந்த இலந்தை பழத்தோட அந்த வடிவம், சுவை, அதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பறவைகள் உண்ணுகிறது, இதை போன்ற குறிப்புகள்லாம் அங்கங்க கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு அகநானூறு பாடல்ல பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல சிறுவர்கள் இறந்த பழத்தை தின்னுட்டு அது எப்படி சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு அகநானூறு அழகா படம் பிடிச்சு காட்டுது. வளையிடை செறிந்த வழிபொரு திகிரி கொழுங்கொடி இலந்தை வீழ்த்துணையாக. அதாவது இந்த இலந்த பழத்தோட ஒரு உருண்டையான அந்த வடிவத்தையும் அது பழுத்து எவ்வாறு உதிருது அப்படிங்கறதையும் அந்த புலவர் அழகாக உருவகப்படுத்தி பாடியிருக்காங்க. பழங்கால கல்வெட்டுகள்ல நிலப்பகிர்வு தொடர்பா சோழர் கால செப்பேடுகள்ல அரசர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, எல்லை கற்களாகவும் எல்லை அடையாளங்களுக்காகவும் இழந்த மரத்தையும் இழந்த கொள்ளை அப்படிங்கிற அந்த சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எல்லையை குறிக்கிறதுக்கு இழந்த மரத்துடைய இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இழந்த மரம் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்துடைய அந்த வறட்சி தன்மையையும்
எல்லையையும் குறிக்கிறதுக்கு அரசர்கள் வந்து இலந்தை மரத்தை வந்து ஒரு முக்கிய அடையாளமா கருதுனாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இலந்தை மரம் வந்து எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு பாக்குறதுக்கு இது வந்து இறைவனுடைய அருள் பெற்ற ஒரு தல விருட்சம். கடலூர் மாவட்டத்துல ஓமாம்புலியூருங்கிற ஊர்ல சிவபெருமான் வந்து அந்த இலந்தை மரத்துடைய கீழ் எழுந்தருளி இருந்ததுனாலதான் இதுக்கு வந்து இலந்தை மரம் வந்து இங்க தலவிருட்சமா இங்க வச்சிருக்காங்க. அதே போல இமயமலை அடிவாரத்துல உள்ள பத்ரிநாத், பத்ரி அப்படின்னு சொன்னாலே வடமொழியில இலந்தைன்னு பேரும். அதனாலதான் பத்ரிநாத் ஆலயம் அப்படின்னு சொன்னா அந்த இடம் ஃபுல்லா முந்தி வந்து இலந்தை வனமா இருந்துச்சாம். அதனாலதான் பத்ரிநாத் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபநாசாரிகளை, திருப்பாலத்துறை, அதுக்கு அந்த திருவோத்தூர், இந்த தலங்கள்ல எல்லாம் பார்த்தா இலந்தை மரத்தை தான் புனிதம் வாய்ந்த தலவிருட்சமா வந்து இன்னைக்கும் வந்து போற்றப்படுகிறது. மரத்தோட இலை பார்த்தோம்னா ஒன்னு அப்படியே மருத்துவ களஞ்சியங்க. அதோட விதையும் அப்படிதான். இந்த இலையோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இலந்தையோட இலைய வந்து அரைச்சி இந்த பத்து போட்டோம்னா இந்த வீக்கம், இந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிருமா. அது மாதிரி இதோட இலைய வந்து அரைச்சி தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா அந்த முடி உதிர்றதெல்லாம் நின்று போய் தலை நல்லா குளிர்ச்சியாகி தலைமுடி நல்லா பளபளப்பாயிடுமா. உடலோட சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த இலைக்கு இருக்கு. அது மாதிரி இதோட இலந்த கொட்டை, அதோட விதைய அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பருப்பை வந்து அரைச்சி சாப்பிட்டோம்னா இந்த தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கி நல்லா தூக்கம் வருமா. மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கான். அது மாதிரி நரம்பு தளர்ச்சிக்கும் இது சிறந்த மருந்தா இருக்கான். இழந்த பழத்தை சாப்பிட்டோம்னு வச்சுங்களா, நல்ல பசியை தூண்டக்கூடியது, இந்த செரிமான கோளாறு எல்லாத்தையும் சரி செஞ்சிருமா. அது மாதிரி இல்ல விட்டமின் சி சத்து, ஏ சத்து இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால ரத்தத்தை வந்து அது வந்து சுத்திகரிக்கிறது. அது மாதிரி இந்த இதுல வந்து விட்டமின் சி அப்புறம் ஏ இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடியது. இதுல கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிடும்போது எலும்போட வலிமை வந்து நல்ல ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதே போல இதுல புரதச்சத்து, மாவு சத்து, மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஓரளவு தான் இதை நம்ம வந்து என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். ஓரளவு தான் இதை நம்ம சாப்பிடணும். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இலந்த வடை, இலந்த வடையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இல்லைன்னா இலந்த பாக்கு, இந்த இலந்த வடையை வந்து கிராமத்துல அந்த நினைவை தூண்டுற மாதிரி காரசாரமா இருக்கும் அந்த இலந்த வடை. அது அந்த இலந்த பழம், வெல்லம், மிளகா, உப்பு இதெல்லாம் சேர்த்து அதை அரைச்சி அதை வந்து தட்டி அதை வந்து கொடுப்பாங்க பாருங்க. அது கொஞ்சோண்டு எடுத்து நாவல போட்டாலே அப்படியே எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு நம்முடைய வந்து இந்த எச்சில் மூலமா ஊறி அதை வந்து நம்ம செரிமானத்தை வந்து மீட்டெடுத்து கொண்டு வருது. அது மாதிரி இலந்த பாகு, அந்த இலையில பூவரசு இலையில வச்சு அந்த இலந்த பாகு தருவாங்க பாருங்க, அடாடா அவ்வளோ சுவையா இருக்குங்க. அது மாதிரி இலந்த ஊறுகாய் போடுவாங்க. அதுல இலந்தையில வந்து ஜாமு, ஜூஸு இதெல்லாம் வந்து தற்காலத்துல வந்து பதப்படுத்தப்பட்ட சுவையா பானமா தயார் பண்ணியும் கொடுக்குறாங்க. அது மாதிரி சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா இலந்தை பொடியை வந்து நிறைய இந்த மருத்துவத்துல வந்து பயன்படுத்துறாங்க. இந்த இலந்த சித்த மருத்துவத்துல காணப்படுகிறது. சோழ அரசர்கள் வந்து உறையூர்ல தலைநகரா கொண்டு ஆட்சி செய்யும் போது சங்க கால புலவர் வந்து ஆலத்தூர் கிழார் அப்படிங்கிறவர் புறநானூறு பாடல்ல சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிங்கிற மன்னனை புகழ்ந்து பாடுறாரு. அந்த மன்னன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலந்தை மரத்துலதான் அந்த தமிழ் மன்றத்தையே வந்து கூட்டினாராம். கூட்டினதுக்காக அவர் பாடுற பாடல் வந்து என்னன்னு கேட்டா, இரத்தி நீடிய அகன்றலை மன்றத்து கரப்பில் உள்ளமொடு வேண்டுமொழி பயிற்றி அமலை கொழுஞ்சோறு ஆர்ந்த பாணர்க்கு அகலா செல்வம் முழுதும் செய்தோன் எங்கோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடுறாரு. அந்த வரிகள்ல இரத்தி அப்படிங்கிற சொல் வந்து இலந்தை மரத்தை தான் குறிக்குதான். அந்த காலத்துல சங்கம் அப்படிங்கிற சொல்லு பெருமளவு இல்ல, ஆனா அதுக்கு மேல மன்றம் அப்படிங்கிற சொல்லு, புலவர்கள் பாணர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த இலந்தை மரத்தை வந்து அடையாளமா வைத்திருந்து அந்த இடத்துல கூடி அவங்க வந்து அந்த கவிகளை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா விவாதம் பண்ணியிருக்காங்க. அந்த இலந்தை மரத்தடியில வந்து இரத்தி மரத்தடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான புலவர்களும் பாணர்களும் கூடியிருக்காங்களாம். அப்ப அந்த அரசன் வந்து 2 வேளையும் அந்த பெருந்திரளான அந்த புலவர்களுக்கு சுவையான கொழுஞ்சோற்றை வந்து வயிறார உண்பதற்கு கிள்ளி வழங்கவன் வழங்குனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
புலவர் பாடியிருக்காரு. நேயர்களே, வறண்ட நிலத்திலும் நம்பிக்கை இழக்காமல் முட்களுக்கு நடுவே இனிமையை சுரக்கும் இலந்தை மரம் நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் பலன் பிறருக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த இந்த எளிய பாடம். இதை நாம வணங்குவோம், மரங்களை போற்றுவோம். வேறொரு மரத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது வனதேவதை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. அண்ணா, என்னென்ன படிச்சிட்டு இருக்கீங்க? கையில என்ன புத்தகம்? அது நம்ம கவிஞர் அருள்செல்வி எழுதுன 2 புத்தகம்ங்க, சம்முன்னு வந்திருக்குது. அப்படியா? புத்தகத்தோட பேர் என்ன? இதயம் பேசும் மொழின்னு ஒண்ணுங்க, சன்னல் காற்றுன்னு ஒண்ணுங்க. அட, தலைப்பே சூப்பரா இருக்கே. என்ன விலையா? ஒவ்வொன்னும் 150 ரூபா தானுங்க. சரி, இந்த புத்தகம் எல்லாம் எந்த கடையில விக்கும்? எப்படி வாங்குறது? அதுக்கு எதுக்கு நீங்க கடைக்கு போகணும்? நம்பர் சொல்றேன், நீங்களும் வாங்குங்க, வாட்சி போட்டு போங்க. சரி, சொல்லுங்க. 95ங்க, 97, 73, 67, 67 தானுங்க. அட, ஸ்டைலா சொல்லணும்னா 9597736767. இப்பவே போன் பண்ணி நான் இந்த புக்க வாங்கிடுறேன். ஆமா, பேசுனீங்கன்னா அவங்களே அனுப்பிச்சு போடுவாங்க. போடுறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. இது கலை, இலக்கியம், சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.